ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தங்களது தலைமுடியினை வளர்த்துக் கொள்வதிலும் அதனை அழகுபடுத்திக் கொள்வதிலும் அதிக அக்கறை காட்டுகின்றனர். தங்களது முடி கருப்பு நிறத்தில் இருந்து சிறிது வெள்ளை நிறத்திற்கு மாற தொடங்கிவிட்டாலே முடிக்கு சாயத்தை பூசி தங்களது குறையினை மறைத்துக் கொள்ளவே பலரும் விரும்புகின்றனர். ஆனால் தலையில் வளர்ந்து கொண்டிருக்கும் முடி சிறிது உதிர தொடங்கிவிட்டாலே அதை நினைத்து பெரும் கவலை அடைய தொடங்கி விடுகின்றனர். தலைமுடி இழப்புக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கவலை கொள்ளும் மனமும் அதனால் ஏற்படும் மன அழுத்தங்களுமே தலைமுடி இழப்புக்கு அதிக முதன்மை காரணங்களாக சொல்லப்படுகின்றன. தலைமுடிதானே என்று எல்லோராலும் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. தலைமுடியும் பல இடங்களில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளிடம் வேண்டிக் கொள்ளும் போது தலைமுடியை மொட்டையடித்து காணிக்கையாக வழங்குவதாக வேண்டிக் கொள்கிறோம். தாய் தந்தை இறப்பிற்கு பிறகு செய்யப்படும் சில சடங்குகளில் தலைமுடியை மொட்டையடிக்கும் நடைமுறையும் உள்ளது. சில போட்டிகளில் தான் தோல்வியடைந்தால் மொட்டையடித்துக் கொள்வதாக சவால் விடுகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் முடி மீண்டும் வளர்ந்துவிடும் என்பதே என்று சொல்லப்பட்டாலும் தலைமுடியும் தலைமுடி ஒப்பனையும் முக அழகை கூட்டி காட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இளம் வயதிலேயே நாம் வளர்க்கும் தலைமுடியினை இழந்து விடுவோமோ என்கிற அச்சம் பலருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் அச்சத்தை போக்கும் விதமாக ஒருவருக்கு தலைமுடி இழப்பு எப்படி இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு இணையதளம் உதவுகிறது. இந்த இணையதளத்தில் நம் தலைமுடி இழப்புக்கான கணக்குகளை சிறு தகவல்களை மட்டும் உள்ளீடு செய்தால் போதும். அதாவது முதலில் வயது உள்ளீடு செய்ய வேண்டும். அதன் பிறகு கீழுள்ள முடியின் அமைப்புக்கு ஏற்ற சில படங்களில் நமக்கேற்ற படத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பின்பு நம் மன அழுத்தம் குறித்த தகவலை சரியாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதன் கீழுள்ள குடும்பத்தினர் முடி இழப்பு குறித்த தகவலை தேர்வு செய்து கொண்டு கீழுள்ள கணக்கிடும் பொத்தானை சொடுக்குங்கள். உங்கள் முடி இழப்புக்கான முடிவுகள் உடனடியாக தெரிந்துவிடும். முழுமையான முடி இழப்பு எந்த வயதில் ஏற்படும் என்பதும் தெரிந்துவிடும்.